Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. Nifty, Bank Nifty and Fin Nifty market profile learning. Market profile is the base for this channel. So உங்களுக்கும் market profile in a very structured and organized way கத்துக்கணும். For more concepts, in-depth of analysis வந்து market profile ஒரு practical approach பண்ணணும். More than theory, how comfortable அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு if you want to make the market profile as a pattern of your trading system, then kindly contact the WhatsApp number. The next training is going to start. The training batch is going to start. So getting into Nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேத்து பார்த்திருந்தோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் பிஓசி அண்ட் பிபாக் வந்து ஒரே லெவல்ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரே ரேஞ்ச்ல வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இண்டெக்ஸ்ல. ஸோ இன்னியோட ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆன் பிபாக் ஆஃப் எஸ்டர்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,440 அண்ட் லாஸ்ட் 2 days 25,400 எஸ்பெஷலி அந்த ஜோனுக்கு மேலே தான் க்ளோசிங் இருந்தது. வெரஸ் டுடே பாருங்க மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்காங்க. ஐபியோட எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆன் எய்தர் சைட். அதாவது ரெண்டு சைடுமே வந்து ஐபியோட ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 நம்ம வந்து பார்த்துருந்தோம். 25,500 வந்து கிளியர் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி அப்படின்றத பார்த்துருந்தோம். ஆன் கிராசிங் திஸ் லெவல் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். 25,400 to 25,500 ஒரு ரேஞ்சா மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ 500க்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா தேவைன்னு பார்த்துருந்தோம். ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த ப்ரைஸ் அந்த இடத்துல அக்செப்ட் ஆகல. ஸோ 25,500 கிட்ட மார்க்கெட் வந்து வந்தாலுமே ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியர் ரிஜெக்ஷன். ஸோ தட் இஸ் வை எவ்ரி டைம் நம்ம ஒரு ப்ரைஸோட இம்பார்ட்டண்டா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 25,500 லெவல் மேலே வந்தாலுமே ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகல. ஸோ போரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆன் நிஃப்டி போத் சைட்ஸ். ஸோ இன்னியோட பிஓசியோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,400 ஜோன்ல வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2 days 25,440 லெவல்ஸ்ல இருந்த ஒரு பிஓசி அண்ட் பிபாக்கோட ரேஞ்ச் வந்து இன்னைக்கு 25,400 கிட்ட இருந்திருக்கு. பிளஸ் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட் த பாட்டம். ஸோ லாஸ்ட் 2 days க்ளோசிங் கம்பேரிட்டிவா விட இன்னியோட க்ளோசிங் வாஸ் அட் த பாட்டம் அண்ட் எக்ஸாக்ட்லி டுடேஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 13th செப்டம்பரோட ஒரு க்ளோசிங்கோட லெவல் கிட்ட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. தட் இஸ் 25,350 அந்த ஜோன் கிட்ட தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,350 ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நம்மளுக்கு வந்து சோஃபார் நிஃப்டில நம்ம பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் கிட்ட தான் இன்னையோட க்ளோசிங்கும் நடந்திருக்கு. அண்ட் வால்யூமும் பார்த்தீங்கன்னா 25,400க்கு கீழே தான் வால்யூமும் நம்மளுக்கு அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரொவைடட் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இந்த பிஓசிலேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஆப்வியஸா திரும்பவும் நம்மளுக்கு திரும்ப அந்த 25,500 வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாவே இருக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையும். ஸோ அந்த 25,500க்கு மேல கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். அந்த அக்செப்டன்ஸ் இன்னைக்கு அவங்க ட்ரை பண்ணாலும் கிடைக்கல, லாஸ்ட் 2 நாளும் நம்மளுக்கு கிடைக்கல. அண்ட் ப்ரியார் டு தட் அந்த லெவல்க்கே அவங்க வரல. ஸோ ஈவன் ஆன் டுடே அவங்க ட்ரை பண்ணாலும் அந்த லெவலுக்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை. ஸோ 25,500க்கு மேல நிஃப்டியை பொறுத்தவரையும் கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் தேவை. ஸோ நான் டவுன் சைட் மார்க்கெட் வராங்க அப்படின்னா obviously 25,300 to 350 எனிவேர் இந்த இன்னியோட எக்ஸஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரியார் டைம்ஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்ண ஒரு லெவல், அதாவது இன்னியோட அவங்க சப்போர்ட் சிஸ்டம் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரியார் டைம்ஸ் நிஃப்டியோட சப்போர்ட்டா பார்த்த ஒரு லெவல் தான். ஏர்லியர் வீடியோஸ்லையும் நம்ம இந்த லெவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் 25,300 to 350 எங்க வேணா நிஃப்டி சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. அண்ட் பர்ஃபெக்டா 25,300ல சப்போர்ட் எடுத்து 350 ரேஞ்ச் கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பவும் கீழே வராங்கன்னா தென் 25,300 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் இந்த லெவலும் பிரேக் பண்றாங்க அப்படின்னா தென் சிங்கிள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 25,250 அண்ட் 25,200 இந்த ரெண்டு ஜோனுமே நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் பிளேஸ் பண்ண ஜோன். ஆப்வியஸா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பையிங் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் சிங்கிள் பிரிண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா லாங் பையிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 52,200 அந்த ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டேவோட போர்லோ கிட்ட தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் பையிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே இது ஒரு பையிங் சப்போர்ட் ஃபார்
இன்ட்ராடேலையும் இருந்திருக்கு அண்ட் அப்கமிங் டேஸ்க்கும் இனி அது சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் குட் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டாப் பிஓசி அண்ட் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 700. ஸோ ப்ரீவியஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 to 400 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் கிட்ட கிடைச்சது. ஸோ ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசியா இருக்கட்டும், நல்ல ஒரு சிங்கிள் பிரின்ஸை பிளேஸ் பண்ணி நல்ல டாப் க்ளோசிங் இருந்திருக்கு. ஐ மீன் அவங்களோட மூவ்மெண்ட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து டாப்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் சிங்கிள் பிரின்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இன்னியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 to 700. பட் அவங்க ரிஜெக்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் ரவுண்டிங் நம்பர். நம்மளுக்கு ஒரு 53,000ன்றது ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ரெஃபரன்ஸ் கூட. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னைக்கு ரிஜெக்ஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த இடத்துலேருந்து அவங்க மேலே வராங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 50 to 800லேருந்து வராங்கன்னா தென் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 53,000 தாண்டணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். சைக்காலஜிக்கலாக இது ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸான ஒரு லெவலும் கூட. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ 53,000க்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் கீழே வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இன்னியோட பையிங் சிங்கிள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 50 to 600 லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது ஒரு இமீடியட்டான சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் பேங்க் நிஃப்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் கீழே நம்மளுக்கு நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ் ஜோனும் இருக்கு. 50 to 400லேருந்து 50 to 200 வரையுமே 200 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசோசியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லெவல் செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் பேங்க் நிஃப்டியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் இது வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஒரு நல்ல ஒரு பையிங் லெவல் இருக்கு அப்படின்னு ஓடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிளியரா கண்டினியூ ஆகுறாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே ரைட் ஃப்ரம் பிகினிங். ஸோ ஒரு ஓடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வருவாங்க. இது எல்லாமே நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ்ல நம்ம வந்து நிறையவே படிப்போம் நம்மளோட ட்ரைனிங்ல. பட் ஒரு ஓடிஎஃப் வந்து எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா கேரி ஆயிருக்காங்க பாருங்க பேங்க் நிஃப்டில, அந்த அளவுக்கு சிங்கிள் பிரிண்ட் கன்ஃபர்மேஷனும் டபுள் கன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க. So first level to check is 50 to 600 and then 50 to 200லேருந்து 50 to 400 வரையும் எங்க வேணா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. So moving on to Fin Nifty. So Fin Niftyயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு P shape profile, kind of P shape profile ஃபார்ம் பண்ணியிருக்காங்க with buying excess and single prints, double confirmation with single prints and clear OTF. ஒரு ஸ்மார்ட் மணி பையிங் வந்து நல்லாவே ஓடிஎஃப் பையர்ஸ் வந்து கிளியரா தெரியுது ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பீரியட். அண்ட் ஹவு பீபாக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்து பர்ஃபெக்டா பீபாக் சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் லாங் பையிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 24,100 வந்து தாண்ட முடியாம இருந்தது பெரஸ் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையுமே. ஸோ ஃபர்தரா அந்த லெவலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா டர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் வித் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணி மார்க்கெட்டோட பிஓசி அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,300 ஜோனுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா ரிஜெக்ஷன் பாயிண்ட் இஸ் 24,400 ஜோனுக்கு மேலே, தட் இஸ் 24,450ல ரிஜெக்ஷன் வந்து இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, புவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போ மேலே வராங்க அப்படின்னா ஆப்வியஸா 24,400 to 450 எனிவேர் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் இந்த லெவல்ல ஒரு கண்டிப்பா அக்செப்டன்ஸ் தேவை ஃபார் ஃபின் நிஃப்டி. ஸோ அண்ட் ஆன் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இன்னியோட இமீடியட்டான ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ண ஒரு இடம் வந்து நல்ல ஒரு பையிங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் 24,200 to 250 எனிவேர் இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு இமீடியட்டா பையிங் சப்போர்ட்க்கு ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் 24,200 to 250. ஸோ பிலோ திஸ் லெவல் பேங்க் நிஃப்டி மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் பையிங் எக்ஸஸ் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் பையிங் எக்ஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 24,035 அந்த ஜோன்லேருந்து 24,150. ஸோ கிளியரா நல்ல ஒரு பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க வித் பீபாக் அசோசியேட்டட் வித் தட் லெவல். அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா வால்யூமும் நம்மளுக்கு இந்த லெவலில் தான் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் support system for Fin Nifty. So Fin Nifty பொறுத்தவரையுமே again it's a kind of P-shape profile with double confirmation of buying single prints and OTF buyers-உம் இதுல வந்து எவிடென்ட்டா நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான கன்விக்ஷனான டேஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப மார்க்கெட் ப்ரொஃபைல கிளியரா காமிக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா will give you a conviction set of trades.
ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.